கார்த்திகை தீபம் சீரியலில் ஒரு சூப்பரான எபிசோட் வந்திருக்குன்னே சொல்லலாம். மிஸ் பண்ணாமல் ஃபுல் வீடியோவும் கேளுங்க. அதுக்கு முன்னாடி நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா கார்த்தி நம்மளோட ரேவதியை தேடி அலைஞ்சிட்டு இருக்காங்க. அப்போ ரேவதி எங்கேயும் கண்ணிலே மாட்டல. நம்ம மாயா ஒரு பக்கம் உன்னோட பொண்டாட்டியை முடிஞ்சா நீ காப்பாற்றிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு மாயா எவ்வளோ சொல்லியும் கேட்கல. அதை பாரு, ரேவதிக்கு ஏதாவது ஆச்சுன்னா அவ்வளோதான் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளோட கார்த்தி மிரட்டுறாங்க. நீ உன்னால் முடிஞ்சதை பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு மாயா என்ன பண்ணுறாங்க, திமிரா ஃபோனை கட் பண்ணிடுறாங்க. அதுக்கப்புறம் கார்த்தி தேடி அலைஞ்சிட்டு இருக்கும்போது நம்மளோட சாமுண்டீஸ்வரன் என்ன பண்ணுறாங்க, ஃபஸ்ட்டு ரேவதியோட ஃபோனுக்கு ட்ரை பண்ணுறாங்க. ரேவதியோட ஃபோன் பார்த்தீங்கன்னா அவங்க கடத்தும் போது கீழே விழுந்துருச்சு. ஸோ சுவிட்ச் ஆஃப்னு சொல்லிட்டு வரும். அதுக்கப்புறம் என்ன இது, ரேவதி ஃபோனை சுவிட்ச் ஆஃப் பண்ணி வச்சிருக்கா, இந்த மாதிரிலாம் பண்ண மாட்டாளே, சரி மாப்பிள்ளைக்கு ஃபோன் பண்ணி ஏன்னு சொல்லிட்டு கேட்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கார்த்திக்கு ஃபோன் பண்ணுறாங்க. கார்த்தி ஃபோன் பண்ணதோ அட்டன் பண்ணி பேசுகிறாங்க. கார்த்தியை பார்த்தீங்கன்னா ரேவதியை காணோம் அப்படின்னு சொல்லிட்டு அலைஞ்சிட்டு இருக்காரு. அப்போ சாமுண்டீஸ்வரி சொல்கிறாங்க, என்ன அத்தை சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு கார்த்தி பேசும்போது, இல்லை மாப்பிள்ள, நான் ரேவதிக்கு ஃபோன் பண்ணேன், அவளோட ஃபோன் சுவிட்ச் ஆஃப்னு வருது, 2-3 வாட்டி ட்ரை பண்ணிட்டேன், சரி கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணி கால் பண்ணலான்னு பார்த்தா திருப்பி சுவிட்ச் ஆஃப்னு வருது, என்ன விஷயம், அதனால தான் கேட்குறதுக்கு ஃபோன் பண்ணேன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஃபோன் என்னாச்சுன்னு கேட்குறாங்க. கார்த்தி சொல்கிறாரு, நான் கொஞ்சம் வெளியே வந்திருக்கேன் அத்தை, நான் திருப்பி அங்கே ரூமுக்கு போயிட்டு உங்களுக்கு நான் கூப்பிட சொல்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு என்ன பண்ணுறாரு, அந்த டைமில் ஃபோனை கட் பண்ணிடுறாரு. சரிங்க மாப்பிள்ள அப்படின்னு சொல்லிட்டு நம்மளோட சாமுண்டீஸ்வரி என்ன பண்ணுறாங்க, ஃபோனை வச்சிடுறாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா அந்த கடத்தின ஆளில் ஒருத்தர் பார்த்தீங்கன்னா நம்ம கார்த்திக் ஹெல்ப் பண்ணுறாங்க. ஏன்னா கார்த்தி அவருக்கு ஹெல்ப் பண்ணியிருப்பார் காசு கொடுத்து. அதனால் பார்த்தீங்கன்னா அவர் பார்த்தீங்கன்னா ரேவதி இருக்க இடத்த காமிச்சு கொடுக்குறாரு, கூட கூட்டிகிட்டு போகிறாங்க. அப்போ அவங்க ரேவதியை தள்ளி விடும் போது பார்த்தீங்கன்னா மாயா என்ன சொல்லியிருப்பாங்க, அங்கே ஒரு லெட்டர் இருக்கும், அந்த லெட்டரை கைப்பட ரேவதி எழுதுன மாதிரியே நான் எழுதியிருப்பேன், அதில் என்னென்னா அந்த டிரைவர் தான் எல்லாத்தையுமே பண்ணான், ரேவதியை சாகடிச்சான் அப்படின்னு சொல்லிட்டு எழுத சொல்லியிருப்பாங்க. அவளை கீழே தள்ளி விட்டுருங்க அப்படின்ற மாதிரியே சாகடிச்சு சொல்லிட்டு நம்மளோட மாயா அடியாளை செட் பண்ணி சொல்லியிருப்பாங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ரேவதியை கீழே தள்ளி விடுறதுக்கு போவாங்க. ரேவதி கத்தி என்னை விட்டுருங்க விட்டுருங்கன்னு சொல்லுவாங்க. கார்த்தி ஒரு குரல் கொடுத்து என்ன பண்ணுவாங்க, அவங்கள நிப்பாட்டிட்டு பார்த்தீங்கன்னா எல்லா அடியாலையும் அடிச்சு போட்டுட்டு நம்ம ரேவதியை காப்பாற்றிடுவாங்க. என்னதான் காப்பாற்ற ட்ரை பண்ணாலும் பார்த்தீங்கன்னா ஸ்லிப் ஆகிடும், அவங்களோட கால் ஸ்லிப் ஆகிடு. பார்த்தீங்கன்னா ரேவதி என்ன பண்ணுவாங்க, நம்ம கார்த்தி கை கொடுத்து ரேவதியை காப்பாற்றிருப்பாங்க. ஸோ ரொம்பவே சூப்பராக இருக்குன்னு சொல்ல. இதுக்கப்புறமும் ரேவதி கார்த்தி புரிஞ்சுப்பாங்களா அப்படின்றது தெரியல. ஸோ இதெல்லாம் பண்ணது மாயா அப்படின்றதும் புரிஞ்சுப்பாங்களான்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணி பார்க்கலாம். நம்மளோட ரிவ்யூ பிடிச்சிருந்தா நம்ம சேனலில் டெய்லி எபிசோட் அப்டேட்டுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.